அக்குரைகொட பகுதியில் அமைந்துள்ள சிறப்பு பல்பொருள் அங்காடிக்கு அருகில் வைத்து நேற்றைய தினம் துப்பாக்கிதாரிகளால் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 4:50 அளவில் பதிவாகி இருக்கின்றது. நீல நிற ப்ளூபேர்ட் காரில் வந்தவர்கள் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றனர். ஆயுததாரிகள் T56 ரக துப்பாக்கி மற்றும் 9 மில்லிமீட்டர் கை துப்பாக்கியை இந்த சம்பவத்திற்கு பயன்படுத்தி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். படுகொலை செய்யப்பட்டவர் கொழும்பு மேல் நீதிமன்றில் கடமையாற்றும் புத்திக மல்லவராட்சி எனும் சட்டத்தரணி ஆவார் மற்றும் அவரது 42 வயதுடைய மனைவியும் இதன் போது படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஏன் நடைபெற்றது, எதற்காக மேற்கொள்ளப்பட்டது, இலங்கையில் பலத்த பாதுகாப்பு நிலைமைகள் காணப்படுகின்ற போது எவ்வாறு துப்பாக்கிதாரிகள் இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டனர், வாகனத்தை நிறுத்தாது பயணித்தாலே தலையை குறிப்பார்த்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளும் போலீசார் இவர்களை எவ்வாறு தவறவிட்டனர், அதுவும் சொகுசு காரொன்றில் ஆயுதங்களுடன் எவ்வாறு வருகை தந்திருக்கின்றனர், இதன் பின்னணியில் பாதுகாப்பு தரப்பினரின் ஆதரவு காணப்படுகின்றதா, சட்டத்தரணியின் வளமையான நடவடிக்கைகளை கண்காணித்து துப்பாக்கிதாரிக்கு ரகசியமாக தகவல்களை வழங்கியது யார், எமது நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் சாதாரணமாகிவிட்டதா, அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சர் என்ன செய்கின்றார் போன்ற கேள்விகள் எமக்குள் எழுகின்றன. படுகொலை செய்யப்பட்ட சட்டத்தரணி கரந்தனிய சுத்த எனும் குற்றவாளியின் வழக்குகளில் முன்னிலையானவர். குறித்த நபரின் சார்பாக முன்னிலையாகி இருந்த குறித்த சட்டத்தரணி அவர் தொடர்பான பல தகவல்களை லொகுபெட்டி எனும் பாதாள உலக குழுவின் உறுப்பினர்களுக்கு வழங்கி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கரந்தனிய சுத்த என்பவரால் இவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதற்கான காரணம், முன்னதாக கரந்தனிய சுத்தவிற்கு ஆதரவாக வாதாடிய படுகொலை செய்யப்பட்ட மல்லவராட்சி கரந்தனிய சுத்தவுடன் முரண்பட்டிருக்கின்றார். பின்னர் அவரின் எதிரியான லொகுபெட்டிக்கு ஆதரவாக கடுவலை நீதிமன்றில் முன்னிலையாகி வாதாடி இருக்கின்றார். இதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டே கரந்தனிய சுத்த மீது போலீசார் சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றனர். அது அவ்வாறு இருக்க துப்பாக்கிதாரிகள் படுகொலைக்காக வருகை தந்த வாகனம், வாகனத்தின் இலக்கத்தகடு, 4 பேர் வருகை தந்தமைக்கான ஆதாரங்கள், துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்படுகின்ற காட்சிகள், பின்னர் அவர்கள் தாம் வருகை தந்த காரில் தப்பிச் செல்லும் காட்சிகள் ஆகியன அனைத்து சிசிடிவி கேமராக்களிலும் பதிவாகி இருக்கின்றன. பதிவாகாமல் இருப்பதற்கு எவ்வித காரணங்களையும் தெரிவிக்க முடியாது. ஏனெனில் அருகிலேயே ராணுவ தலைமையகம் ஒன்றும் காணப்படுகின்றது. அதி உயர் தொழில்நுட்பம் கொண்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இத்தனை ஆதாரங்களையும் கைவசம் வைத்திருக்கும் போலீசார் தற்போது 75% வரை விசாரணைகளை நிறைவு செய்திருக்க வேண்டும் என்பதோடு சந்தேக நபர்களை, அதாவது குற்றவாளிகளை நெருங்கி இருப்பார்கள் என்பதே எமது எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. போலீஸ் மா அதிபரின் ஆலோசனைகளுக்கு அமைய 10 விசேட விசாரணை குழுக்கள், குற்றப்புலனாய்வு திணைக்களம், போலீஸ் விசேட அதிரடிப்படை, கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு ஆகியன இந்த விசாரணைகளில் ஈடுபட்டிருக்கின்றன. விசாரணைகள் நேர்த்தியாகவும் பக்கச்சார்பின்றியும் விரைவாகவும் நடத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் விரைவில் தண்டிக்கப்பட வேண்டும். அத்துருகிரிய போரோ பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய சட்டத்தரணி மற்றும் அவரது 42 வயதுடைய மனைவி ஆகியோரின் சடலங்கள் நீதிமன்ற விசாரணைகளை தொடர்ந்து பிரேத பரிசோதனைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. காத்திருப்போம், காவல்துறை என்ன செய்ய போகின்றது.